சாதாரணமா மூஞ்சி தெரியாது. அம்பிட்டு தூரத்துல இருந்தா போக்கஸ் சரியா தெரிய மாட்டேங்குது. பக்கத்துல வந்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா பாப்பல. ஆமா, இவர் பெரிய கமலஹாசன். இவர் பக்கத்துல வர வந்து பாக்க. நான் கமலஹாசன் இல்லனால சின்ன திரை காதல் இளவரசன் தானே. அது சரி, இந்த வாய் மொட்டை இல்லனா உன்னை ஒரு பையன் மதிக்க மாட்டான். மகா சீரியஸா மகா? எவனாச்சும் சொல்லுவான், நானும் பாத்துட்டு இருக்கேன். ஒரு பையன் சொல்ல மாட்டேங்கிறேன். காசு கொடுத்தாலும் முடியாதுங்கிறானே. நீ ஜோதிகாதை. டேய், ஆமா மகா, லுக்ல கிடையாது. இந்த சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்லாம் டக்குன்னு ஒண்ணு எக்ஸ்ட்ராவா கொடுக்குற பாரு. அதுல டேய், பாத்தியா 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 இந்த மாதிரி போடா, நான் வரல. என்ன மகா, ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் சொல்றதுக்காக வந்தா அது என்ன சொல்லலாம்ல? எனக்குலாம் எந்த ஃபீலிங் இல்ல. போ. ஃபீலிங்ஸ் இல்லாம தான் மாயம் படுகிற தலகாணி எடுத்து மடியில வச்சு தடவிட்டு இருக்கியாக்கே. அடச்சே, இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி. ஓ, என்னையே மடியில தலை வைக்க சொல்லியா? அதுவும் சரி சரி, ஓகே ஓகே, சொல்லுமா. என்ன ஃபீலிங்ஸ்? என்ன மகா, என்ன விஷயம் சொல்லு. எந்த விஷயமும் இல்ல. எந்த விஷயம் இல்லாம தான் நைட்டு தனியா வந்து மாயம் படுகிற கட்டில உட்காந்து பக்கத்துல ரசிட்டு இருக்கியாக்க. சொல்லு. ஏண்டா, நீ நல்லவனா கெட்டவனா? தெரியலையாம்மா, தெரியலையா? இப்படி ஒரு கேள்வி கேட்ட என்னத்த பதில் சொல்றது? ஆனா ஒருத்தன் நல்ல ஒரு பதில் சொன்ன சொல்லவா. நாம நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நாம தேடிட்டே இருந்து வச்சுக்க, லைஃப் போர் அடிச்சு விடுமா. அதை விட்டுவிட்டு நாம நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம இருந்ததுன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமா பரபரன்னு இருக்குமா. என்ன வாத்தியாரமா இருக்கிறத பார்த்தா எனக்கு மார்க் ஜாஸ்தியா கிடைக்கும் போல இருக்க. இல்லடா, உனக்கு அந்த சந்தேகம் வருது நியாயம்தான். ஆனா எங்களுக்கு அந்த சந்தேகம் ஏன் வருதுன்னு தெரியலையே. ஏன்னா சார் அப்பப்ப சில பல நல்ல காரியங்களும் பண்றீங்களே. நானா? அப்போ நான் பண்றதெல்லாம் உனக்கு புரியுதா? ஆமான்னு சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. அப்ப ஆமாதே. ஏய், ஏன்னா இப்ப நீ சங்கடமா இருக்கல மகா. சொல்லு மகா, சொல்லு மகா. மனச கஷ்டப்படுத்துற மாதிரி நீ என்ன விஷயம் செஞ்சிருக்கேன்னு யோசிச்சா படப்படன்னு அப்படியே வரிசையா வருது. அப்ப அதெல்லாம் எதுவும் சொல்லாத. ஆனா சார் நல்ல விஷயத்த எப்பயாச்சும் தானே பண்றீங்க, அதான் டக்குன்னு சொல்ல வர மாட்டேங்குது. சரி, அதுலயே யோசிச்சு பார்த்து நல்லா ஏதாச்சும் சொல்ல. இல்லையே. யோசி மகா, யோசி. ஒண்ணே இப்ப இதையே வச்சுக்கோயே. எதைய? என்னையா? என்னைய வச்சுக்கிறியா? டேய், எங்க எல்லாரும் தங்குறதுக்கு ஏசி வச்ச கேரவனை நீ ஏற்பாடு பண்ணிட்டு இப்படி நீ கொசுக்கடியில படுத்து தூங்குறல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஓ, அப்போ உன் கண்ணுக்கு இப்போ நான் நல்லவனா தெரியுறேன். நான் இப்போ நீ என் கண்ணுக்கு நல்லவனா தெரியறேன்னு? என்ன மகா, இப்பதானே சொன்ன. அது அப்படி சொல்லக்கூடாது. நீ ரொம்ப நல்லவன் மகா. ஆமா, நீ ரொம்ப நல்லவன். என்னைய மாதிரி ஒருத்தன் பண்ற விஷயங்கள்லாம் கூட உன் கண்ணுக்கு நல்லபடியா தெரியுதுன்னா அப்ப நீ ரொம்ப நல்லவதானே. நீ என்னமோ சரியில்லை, நீ ரொம்ப ஓவரா போற. ஐயோ மகா 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 மகா, இப்படி விட்டு போனீனா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போலாம்ல. கொஞ்ச நேரமா? நீ பேசி கொன்னுடுவ. ஐயோ மகா 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 மகா, பேசவே மாட்டேன் மகா. டென்ட்ல வேற யாரும் இல்ல, எல்லாரும் கேரவேன்ல தூங்குறாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போலாம்ல. நான் பேச மாட்டேன், நீ மட்டும் பேசு. சத்தியமா கேக்குறேன், கொஞ்ச நேரம். ப்ராமிஸ்? ப்ராமிஸ்? வாமிஸ் வா மகா, கொஞ்ச நேரம். ஒன்றே ஒன்று நான் சொல்லவா? எதை சொல்றதா இருந்தாலும் கையை எடுத்தால் எனக்கு பேச்சு வராது. நீ இப்பதானே பேச மாட்டேன்னு சொன்ன. தானே நான் பாடுகிறேன். இதுக்கு நீ பேசியே தொலை. கைய எடு. உனக்கு
உனக்கு ரேடியோ ஜோசியம் தெரியுமா? இது என்ன ரேடியோ ஜோசியம்? இது என்னடா புதுசா இருக்கு? ஐயோ மக்கா, இது போய் தெரியாம இருக்கிய? செம்ம மேட்ரு அது. இப்போ இந்த கை இருக்குல்ல, கைய இப்போ நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுல ஐயோ எங்க ரேடியோ எடுத்து அப்படி வச்சுக்கினேன். வச்சுட்டு அடுத்த பாட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல எது போடுறாங்களோ அது நம்ம 2 பேருக்குமான பாட்டாதான் இருக்கேன். ஏய் போடா, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு. ஐயோ மகா, அப்படி நம்பிக்கைலாம் இல்லாம பேசிடாத. பயங்கர சக்தி வாய்ந்தது. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. இரு. ம்